ரொம்ப கஷ்டமான, அதாவது ஒரு முக்கியமான பொறுப்புல இருக்கும் அதிமுகல. அப்படி இருக்கும்போது ஏற்படக்கூடிய எல்லா சிக்கல்கள், அந்த முக்கியமான ரொம்ப கஷ்டமான காலகட்டங்கள்ல சசிகலா நடராஜன் மட்டும்தான் ஜெயலலிதா கூட இருந்தாங்க அப்படிங்கிறதா இப்போ வரைக்கும் தெரிஞ்ச உண்மையா இருக்கு. இதுக்கிடையில ஜெயலலிதா அவர்களுக்கும் எம்ஜிஆர் அவர்களுக்கும் இந்த முரண்பாடு கொஞ்சம் கொஞ்சமா அதிகமாக ஆரம்பிச்சது. குறிப்பா பாத்தீங்கன்னா அதிமுக ஒருத்தரோட தனி சொத்து இல்லைன்னு சொல்லி ஜெயலலிதா அவர்கள் பேசினது ஒரு பெரிய பரபரப்பை ஏற்படுத்துச்சு. அதாவது எம்ஜிஆர் அவர்கள் தான் பார்த்து கட்சிக்குள்ள கொண்டு வந்தாரு. பட் இன்னைக்கு அவங்களே எதிர்த்து பேசுறாங்களே அப்படின்ற மாதிரி மாறிச்சு. ஒரு கட்டத்துக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா ஜெயலலிதா, சசிகலா அவங்க தான் எல்லாமே அப்படிங்கிற மாதிரி ஒரு கட்டத்துக்கு அப்படியே மூவ் ஆக ஆரம்பிக்குது. 1987 டிசம்பர் மாதம் எம்ஜிஆர் அவர்கள் இறந்து போறாரு. அதுக்கப்புறம் ஒரு பெரிய பிரளயம் ஏற்படுது. என்ன அப்படின்னா அதிமுகவில் அடுத்த தலைமை யாருன்ற ஒரு பெரிய போட்டியும் உருவாக ஆரம்பிக்குது. அதில் குறிப்பாக பார்த்தீங்கன்னா எம்ஜிஆர் இறுதி ஊர்வலத்தில், அதாவது எம்ஜிஆர் இறந்த விஷயத்தை கூட ஜெயலலிதா அவர்கள்ட்ட சொல்லக்கூடாதுன்னு சொல்லி யாருமே அந்த விஷயத்தை கூட அவங்கள்ட்ட தெரியப்படுத்தாமல் எம்ஜிஆர் இறப்பு அப்படிங்கிறது முழுக்க முழுக்க கட்சியோட செயல்பாடாக அது மக்களோட இதாக போயிட்டு இருக்கு. அப்போது எப்படியோ அவங்களுக்கு தெரியப்படுத்தணுன்றதுக்காக இருக்கும்போது அந்த சமயத்தில் மக்கள் தொடர்போடு இருந்த நடராஜனுக்கு அந்த செய்தி சொல்லப்படுது. நடராஜன் தான் போய் ஜெயலலிதா அவர்கள்ட்ட சொல்கிறாரு, இந்த மாதிரி எம்ஜிஆர் இறந்து போயிட்டாரு அப்படின்னு. அதுக்கப்புறமா அவங்க எப்படியோ எம்ஜிஆர் அவர்களுடைய தலைமாட்டில் இப்போ கூட நீங்கள் புகைப்படங்களை பார்க்கலாம். அந்த பூத உடல் அங்கே இருக்கும். அந்த தலைமாட்டிலே நின்றுட்டு இருப்பாங்க ஜெயலலிதா அவர்கள். அதுக்கப்புறமா அந்த கொண்டு போகிற அந்த இராணுவ வண்டியில் ஜெயலலிதா அவர்கள் ஏறும்போது 2-3 பேர் சேர்ந்து அவங்கள கீழே இழுத்து தள்ளி அவங்கள பயங்கரமாக ஒரு மோசமான செயல்கள்லாம் பண்ணி விட்டுறாங்க. அது ரொம்ப உடஞ்சு போயிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஜெயலலிதா அவர்கள் பின்னாட்களில் பல பேட்டிகளில் சொல்லியிருந்தாங்க. ஸோ அந்த சமயத்தில் மிக முக்கியமாக அவங்க கூட நின்னது யாருன்னு கேட்டிங்கன்னா சசிகலா மற்றும் நடராஜன் தான் நின்னாங்க. ஏன்னா அந்த சமயத்தில் அவங்க தனிச்சு விடப்பட்டாங்கன்னே சொல்லலாம். அந்தளவுக்கு ரொம்ப ஒதுக்கிட்டாங்க அவங்கள. அப்படி இருக்கும்போது அவங்க தான் கூட நின்னாங்க. அதுக்கப்புறம் நடந்த கதைகள்லாம் அவங்களுக்கு தெரியும்.